கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனத்துல உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இந்த வேத பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக ஆண்டவருடைய துணை நமக்கு தேவை என்பதை ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிற வாரம் தோறும். இந்த வாரத்தில் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்கிற வேத பகுதிகளுக்கு நேராக நம்முடைய பக்கங்களை திருப்பிக் கொள்வோம். அந்த வசனங்களிலே 19வது வசனத்தின் 11வது வசனத்துல கடைசி பகுதியில் சொல்லுகிறார், திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இந்த ராஜாக்களின் நாட்களில யோசபாத் நாட்களில் ஏற்படுகிற ஒரு பெரிய மறுமலர்ச்சியான நிகழ்வை வேதம் இந்த பகுதியில் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜா ஜனங்களுக்குள்ள பிரவேசிக்கிறான், பிரயாணப்பட்டு ஜனங்களை கத்திரமாக திருப்புகிறார், உத்தமமாக நடக்க வேண்டும். அந்த வசனத்தை கடைசி பகுதியில் சொல்லுகிறார், ஆண்டவருடைய துணை உத்தமனுக்கு கிடைக்கும் என்கிற காரியத்தை பதிவு செய்கிறார். ஆனால் ஒரு மனிதன் உத்தமமாக வாழ வேண்டும் என்பதற்கான நல்ல ஆலோசனைகளை இந்த வேத பகுதிகளில 4வது 5வது 7வது வசனங்களில பார்க்க முடியும். யோசபாத் எருசலேமில் வாசம் பண்ணினாலும் அவனுடைய தேசத்தின் எல்லை ஆகிய பெயர்சபா தொடங்கி எப்பிராயி மலை தேசம் வரைக்கும் இருக்கிற எல்லை பகுதி முழுவதும், நமக்கு சொல்றோம் இந்தியாவை குறித்து சொன்னா இமய முதல் குமரி வரை சொல்றோம். அதுபோல அந்த வேத பகுதியில சொல்றது பெயர்சபா தொடங்கி எப்பிராயி மலை தேசம் வரைக்கும் அதனுடைய எல்லையை, அந்த தேசம் அவன் அரசாண்ட எல்லையை அந்த பகுதிகள் குறிக்கிறது. இப்ப இந்திய தேசத்தின் தலைவர்கள் ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிரயாணம் பண்ணுகிறார்கள், நலத்திட்டங்களை அல்லது அரசாங்கம் சார்ந்த காரியங்களுக்காக பயணிக்கிறார்கள். இந்த யோசபாத் ராஜாவும் எருசலேம் தொடங்கி, எருசலேமில் அவன் வீற்றிருந்தாலும், அவன் அரண்மனை அல்லது அவனுடைய தலைநகர் அந்த பகுதியாக இருந்தாலும், இந்திய தேசத்தின் தலைநகர் டெல்லியாக இருக்கிறது. அதன் தலைவர்கள் டெல்லியில் அமர்ந்து கொண்டு முழு இந்தியாவையும் நிர்வகிக்கிறது போல எருசலேம் என்கிற தலைநகரத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பெயர்சபா தொடங்கி எப்பிராயி மலை தேசம் வரைக்கும் இருக்கிற அந்த முழு தேசத்தையும் நிர்வகித்ததான இந்த யோசபா இந்த முழு தேசத்தின் ஜனங்களுக்குள்ள பிரயாணமாக போகிறான். பிரயாணம், இந்த வாழ்க்கையும் ஒரு பிரயாணம். நாம் மண்ணிலே பிறந்திருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு பிரயாணம் போன்றது, ஒரு பயணம். இந்த பயணத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கிறது, இந்த பயணத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. வாழ்க்கை ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தில் ஏராளமான மேடு பள்ளங்கள் இருக்கும். ஆனால் இந்த வேத பகுதியில் அவன் பிரயாணமாக போய் ஜனங்களை கர்த்தரிடத்திற்கு திருப்பினார். நாம் கர்த்தரிடத்திற்கு திரும்ப வேண்டும். யாரெல்லாம் கர்த்தரிடத்திற்கு திரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணை. யாரெல்லாம் அவரிடத்தில் திரும்புகிறார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். அந்த பிரயாணமாக போய் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். நாம் நீங்களும் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வந்திருக்கிறோம், அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்புவதற்காக. நான் திரும்பினா போதும், நான் வாழ்ந்தால் போதும் என்கிற சுயம் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் எப்படியோ போகட்டும், ஜனங்கள் எப்படியோ போகட்டும், ஜனங்கள் எப்படியோ சீரழிந்து போகட்டும், நாம் நன்றாக இருந்தால் போதும் என்கிற மனநிலையில் இருக்கிறோம். ஆனால் யோசபாத்தை போல ஜனங்களை கர்த்தரிடத்திற்கு திருப்புகிற ஸ்தானாதிபதிகளாக, வசனம் சொல்லுது, உண்மையுள்ள ஸ்தானாதிபதி தன்னுடைய எஜமானனை கூறின பண்ணுகிறார். அங்கே ஆண்டவருடைய இருதயம் மகிழும்படியாக ஜனங்களிடத்தில் திருப்ப பண்ணுகிறான் ஜனங்களை. அதோடு கூட பட்டணங்கள் தோறும் அதிகாரிகளை, அந்த மக்களை தொடர்ந்து நிர்வகிப்பதற்கு தேவ வழியில் அவர்களை நடத்துவதற்காக அதிகாரிகளை ஏற்படுத்துகிறார். 7வது வசனத்துல சொல்கிறாப்ல, இந்த 5 காரியங்கள் அந்த 7வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அந்த 5 தன்மைகள் உள்ள மனிதனுக்கு தான் ஆண்டவர் துணை செய்வார். வாசிக்கலாம், 7வது வசனத்தின் முதல் அந்த பகுதியை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. போதும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு ஆண்டவர் துணை செய்கிறவராக இருக்கிறார். பயப்படாத மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் துணை செய்ய மாட்டார். தன்னுடைய இஷ்டம் போல அலைகிற மனிதன்
மனிதனுக்கோ அல்லது மனுஷிக்கோ ஆண்டவர் துணை செய்ய மாட்டார். அறிவு துணை செய்யலாம், ஆற்றல் துணை செய்யலாம். பாவத்துக்கு ஆண்டவர் துணை செய்கிறவர் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு ஆண்டவர் துணை செய்கிறார். நானும் நீங்களும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அவசியம் தேவை. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அநேக வீடுகளில், அநேக பிரசங்கங்களில் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் அதுக்கு பிந்தைய வசனங்களை எல்லாம் கிறிஸ்தவ உலகம் மறந்து விடுகிறது. எந்த ஒரு மனிதன் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இருக்கிறானோ அந்த மனிதனுடைய நம்பிக்கை வீண் போகாது. மனமோட வாழ்கிற மனிதனுடைய நம்பிக்கை எல்லாம் பொய்த்து போகும். நாடோறும் கர்த்தரை பற்றுகிற பயத்தோடு கூட இருக்கிற மனிதனுக்கு தான் ஆண்டவர் நிச்சயமாக அவனுக்கு முடிவை உண்டு கொள்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து வேதாகமம் நீதிமொழிகளின் புத்தகம் ஏராளமான வசனங்கள் சொல்லுது. 1ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். 11வது அதிகாரம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் நிறைய இடத்துல சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அவசியம் தேவை. நீதிமொழிகள் 21:3வது வசனம் நினைக்கிற கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. தெய்வ பயம். ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்கிற பயம். ரோமர் புத்தகத்துல 3வது அதிகாரத்துல சொல்லும், தேவனை தேடுகிற உணர்வு இல்லை அப்படின்னு இல்லை 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 அப்படிங்கிற வார்த்தை சொல்லிட்டு கடைசியாக சொல்லும், கர்த்தருக்கு தெய்வ பயம் அவர்களுக்கு இல்லை. ரோமர் புத்தகம் 3வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஏராளமான வசனங்களை சங்கீதங்களின் புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்தி இருப்பார். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. 10வது வசனத்திலிருந்து தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாம் நன்மை செய்கிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை உபயோகித்துக் கொண்டே வரும். சமாதான வழியை அவர்கள் அறியாதவர்கள். 18வது வசனத்துல அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. 10வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிற இந்த இல்லை என்கிற காரியத்துக்கு என்ன காரணமா கடைசியாக உச்சமாக சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. மனுஷ பயம் இருக்குது, ஆனா தெய்வ பயம் இல்லை. இந்த யோசபாத் 2 நாளாகமம் 19வது அதிகாரத்தின் அந்த 7வது வசனத்துல சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்துல இருக்க கடவுள். உங்கள் இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அடுத்தது எச்சரிக்கையாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். 19வது வசனத்தின் 7வது வசனத்தின் அடுத்த பகுதியை வாசிக்கலாம். எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். காரியத்தை நடத்துங்கள். மனுஷன் சொல்லுவாங்க, எப்படியாச்சும் காரியத்தை நடத்திடணும், காரியத்தை நடத்த வேண்டும், எப்படியோ காரியத்தை நடத்தணும் அப்படின்னு நிறைய பேர் மனுஷன் நினைக்கிறோம். ஆனால் எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்த வேண்டும் என்று இந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது. தேவ எச்சரிக்கை, தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது அநேக நேரங்களில். அன்றியும் அவைகளால் உமது அடியே எச்சரிக்கப்படுகிறேன். சங்கீதம் 19ல அந்த வார்த்தை சொல்லும். அன்றி ஒரு சங்கீதம் 19வது வசனம் வேத வசனம் வாசிக்கிறோம், அது நம்மை எச்சரிக்கிறது. சங்கீதம் 19வது அதிகாரத்தின் 11வது வசனம் சொல்கிறது, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இந்த புத்தகத்துக்கு பேரு ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம் அவங்க ஒரு தலைப்பிட்டு இருந்தாங்க, எச்சரிப்பின் சத்தம். இப்ப இல்ல, ரேடியோ இருக்கிற காலத்துல
ஒருத்தர் பேசுவார். எச்சரிப்பின் சத்தம், எக்கால சத்தம். அது நிறைய சத்தங்கள் தலைப்பிட்டு இருப்பாங்க. யுத்த சத்தம், எக்கால சத்தம், கர்த்தரின் சத்தம். ஆனால் வசனம் சொல்கிறது, உங்களுக்கு என் கைகளில் இருக்கிற வேதாகமம் நம்மை எச்சரிக்கிற ஒரு புஸ்தகம். நம்முடைய வாழ்க்கை பயணங்களில் அநேக எச்சரிப்பை, தேவ எச்சரிப்பை புறந்தள்ளி விடுகிறோம். நம்முடைய சாலை பயணங்களில் நமக்கு முன்பாக ஏராளமான பதாகைகள், பலகைகள் அல்லது அதனுடைய குறியீடுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. வளைவு, இடதுபுறமாக திரும்பு, அதுக்கு படம் காட்டி நிறைய எச்சரிக்கை பலகைகள் நம்முடைய வாகன பிரயாணத்தில் சாலைகளில் பார்க்க முடியும். எதற்காக? விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக. ஆண்டவருடைய வார்த்தையும் நம்ம எச்சரிக்கிறது, விபத்து நம்முடைய வாழ்க்கையில ஏற்படாமல், நம்முடைய ஆத்மீக நிலையில ஒரு பெரும் சேதம் ஏற்படாமல் இருப்பதற்காக வேதம் எச்சரிக்கிறது. ஒவ்வொரு முறையும் மனிதர்களாகிய நாம் அந்த எச்சரிப்பை புறந்தள்ளி விடுகிறோம் அல்லது அதை அலட்சியப்படுத்தி விடுகிறோம். எச்சரிப்பின் சத்தம் யார் மூலமாக வந்துட்டு இருக்கு? ஒருவேளை மனைவி மூலமாக வரலாம், பிள்ளைகள் மூலமாக வரலாம், பெற்றோர் மூலமாக, வயதானவர்கள் மூலமாக, எதன் மூலமாகவும் எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவர் யாரை கொண்டு பேசுவார்? மதிகட்ட தீர்க்கதரிசியாகிய பீலேயாமுக்கு ஆண்டவர் அவனுக்கு எச்சரிப்பின் சத்தம் கழுதையின் மூலமாக வெளிப்படுகிறது. ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார். தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை சுட்டி காண்பிப்பதற்காக வேதம் எச்சரிக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் அல்லது ஜாக்கிரதையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்றது, ஜாக்கிரதையுள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில் சொல்லும் என்று நினைக்கிறேன். ஜாக்கிரதையுள்ளவருடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். நீதிமொழிகள் 12வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசி. ஜாக்கிரதையுள்ளவருடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். பகுதி கட்டுவான் என்றால் கப்பம் கட்டுவான். இப்போ நிறைய கப்பம் கட்டுறோம், வட்டியாக கப்பம் கட்டுகிற வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஜாக்கிரதையுள்ளவருடைய கை ஆளுகை செய்யும். அதே அதிகாரத்தின் 27வது வசனம் சொல்கிறது, சோம்பேறி தான் வேட்டையாடினதை பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையுடைய பொருளோ அருமையானது. எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும் என்று இந்த யோசபாத் 2 நாளாகமம் 19வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் சொல்கிறார். அடுத்த ஒரு 3 காரியத்தை மீண்டுமாக சொல்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அநியாயமும் முகதாட்சணியமும் இல்லை. அநியாயம் இல்லை. தேவன் அநீதியில் பிரியப்படுகிறவர் அல்ல, அநியாயக்காரர் அல்ல. கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் அநீதியான செயல்களை, அநியாயமான செயல்களை ஈடுபடக்கூடாது. அது அவரிடத்தில் செல்லாது. முகதாட்சணியம் இல்லை. மனுஷன் முகதாட்சணியம் உள்ளவன், அப்படித்தானே? நம்ம வீட்டுல அதுல முகதாட்சணியம் பாத்தீங்கன்னா, அந்த சாப்பாட்டு பந்தியில விருந்து சாலையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன பண்ணுவோம்? நிறைய கொடுப்போம், பேசிட்டே வருவோம். நம்ம ஃப்ரெண்டு, நம்ம சர்ச் மெம்பர், நம்ம அக்கா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நிறைய வைப்போம். பக்கத்து எல்லாருக்காரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க மட்டும் எவ்வளவு வைக்கலாம் பாருங்க. முகதாட்சணியம். சாப்பாடு கொடுக்கிறதுலயே, பரிமாறுகிறதுலயே முகதாட்சணியம். அதே போல யாரு தப்பு செஞ்சிருக்கிறா, யாரு தப்பு செய்யலையோ அதுலயும் முகதாட்சணியம். நம்ம பிள்ளைகளே ஒண்ணு அம்மாவை சார்ந்து கொடுது, ஒண்ணு அப்பாவை சார்ந்து கொடுது. ஒருத்தர் தப்பு செய்யும் போது என்ன பண்ணணும்? அது நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அம்மாவை சார்ந்து கொள்வது. பையன் ஓடி போய் அம்மாவை சார்ந்து கொண்டு தன்னை அடிக்காதபடி. முகதாட்சணியம். இந்த வசனம் சொல்கிறது, முகதாட்சணியம் அவரிடத்துல செல்லாது. 3 அதே வசனத்துல
நீ 2000 என்ன 2 லட்சம் கொடுத்தா 2 கோடியை கொடுத்தாலும் ஆண்டவர் பரிதானம் அவரிடத்துல செல்லாது. இன்றைக்கு முழு உலகமும் ஆத்மீக நிலையில இறை ஆசீர்வாதங்கள் கடவுள் நன்மைகளை பெறுவதற்காக மனிதன் பணத்தை கொடுத்து பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார். முடியாது. ஆண்டவர் பணத்தை கேட்கல, பணம் 2வது பட்சம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 23வது வசனம் என்று நினைக்கிறேன். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. 26 இருக்கிறது. ஆமா, 26 நீதிமொழிகள் 23:26 சொல்லுது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் வழிகள் உன் கண்கள் என் வழியை நோக்குவதாக. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தான் முதலாவது கேட்கிறார். இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பானம் பண்ணுவேன். ஆண்டவர் மனிதனோடு கூட உறவாட விரும்புகிறார், மனிதனுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவருக்கு பரிதானம் கொடுத்து பணம் கொடுத்து அவரிடத்துல ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உத்தமமாக வாழ்வதற்கு இந்த 7வது வசனம் அழகான நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறது. தெய்வ பயம் நமக்கு தேவை. எச்சரிக்கையாக இருந்து நாம் காரியத்தை நடப்பிக்க வேண்டும். அநீதி, முகதாட்சணியம், பரிதானம் போன்ற செயல்களில் நானும் நீங்களும் ஈடுபடக்கூடாது என்று சொல்கிறது. 9வது வசனத்தை வாசிங்க. அன்றைக்கு இருந்த லேவியர்களுக்கு ஆசாரியர்களுக்கு அவன் கட்டளையிடுகிறதாவது, கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, நீங்கள் நானும் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது. நானும் நீங்களும் உத்தம இருதயத்தோடு உண்மையோடு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதனுக்கு தான் ஆண்டவர் துணை செய்வார். உத்தமனுக்கு. இதே நாளாகமம் புத்தகத்தின் 16வது அதிகாரம் 2 நாளாகமம் 16வது அதிகாரத்துல 9வது வசனத்துல உத்தமர்களுக்கு ஆண்டவர் துணை செய்கிறவர் மாத்திரம் அல்ல, உத்தமர்களை உத்தமமா இருதயத்தோடு வாழ்கிற மனிதருக்கு தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணுகிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் அவரை உத்தமமாக சேவிக்கிறார்களோ, உத்தம இருதயத்தோடு அவர்களை பின்பற்றுகிறார்களோ, உத்தம இருதயத்தோடு கூட வாழ்கிற மனிதனுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணுகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் வல்லமை 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 வல்லமையை குறித்து பவர் ரிசீவ் சொல்லுது. இந்த வார்த்தையை தான் ஏராளமாக உபயோகிக்கப்படுகிறது. ஆனால் இந்த வல்லமை எங்கே புறப்படுமா? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் மத்தியில தான். உத்தமத்தை கிறிஸ்தவ உலகம் காற்றிலே பறக்க விட்டு விட்டது. வல்லமையை பிடித்துக் கொண்டிருக்கிறது. வல்லமை தேவை. ஆனால் எங்கே தேவ வல்லமை செயல்படுமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற மனிதர்கள் மத்தியில தேவனுடைய வல்லமையை வழங்க பண்ணுவதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தமத்தோடு கூட வாழ்க்கையில பயணித்த மனிதர்களை பழைய ஏற்பாட்டு புத்தகத்தின் ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல முதல் இடம், அந்த முழு வேதாகமத்தில் முதல் முறையாக வேதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மனிதர் உத்தமம் என்கிற வார்த்தை நோவாவுக்கு வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நோவாவை குறித்து வேதாகமம் எப்படி சொல்கிறது? நோவா தன் காலத்து இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். பிரமாணங்கள் கொடுக்கப்படல, கட்டளைகள், கற்பனைகள் அல்லது தேவ வழிபாட்டு முறைகள் அவன் காலத்துல கொடுக்கப்படவில்லை. மனசாட்சி காலத்துல வாழ்ந்த மனிதன். பிரமாணங்கள் எல்லாம் மோசே காலத்துல தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆதியாகம புத்தகத்தின் இந்த வசனங்கள் சொல்லுகிறது, நோவாவுக்கோ 8வது வசனத்துல கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள பெஸ்டா இருந்தான்.
உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் இடது பக்கத்தின் அந்த 2வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் தாண்டி 4 அல்லது 5வது வசனத்துல போறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். 7வது வசனம், அவர் நீதிமான்களுக்கென்று விஞ்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, உத்தமமாக நீதியுள்ள வாழ்க்கை, உயர்வான நீதி, அப்ரீச் ரைட்ஸ், உயர்வான நீதி, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் கேடகமாக இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாக இருக்கிற மனிதர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணுகிறார். உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக பாதுகாப்பாக இருக்கிறார். நோவா காப்பாற்றப்படுகிறார். அவனுடைய குணாதிசயங்களை ஆதியாகமம் 6வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலே வாசித்தோம். அவன் தன் காலத்தில் இருந்த மனிதர்களுக்குள்ள உத்தமமான மனிதர். ஆதியாகமம் 17வது அதிகாரம் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் முதல் வசனத்தில் அவனுக்கு மீண்டுமாக தரிசனமாகிறார். ஆதியாகமம் 17:1 வாசிக்கிறேன். ஆபிரகாம் 99 வயதான போது ஆண்டவர் அவனுக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். 90 வயது பிரச்சனை இல்லை, 99வது வயதுல மீண்டுமாக அவனுக்கு தரிசனமாகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவனுடைய குணாதிசயத்தை அந்த பகுதி சொல்லுது. தரிசனமான ஆண்டவர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, நீ அங்கே ஒரு பிரமாணத்தை ஆபிரகாமுக்கு தருகிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாக இரு. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்தார். எபிரேய புத்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து அதுல ஒரு 14 வசனம் என்ன நினைக்கிறேன் அது வரைக்கும் ஆபிரகாமை குறித்து அவருடைய உத்தம குணாதிசயங்களை குறித்து வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற தேசத்துக்கு அழைக்கப்பட்ட போது போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். அவருடைய உத்தம குணாதிசயங்களை வேதாகமம் எபிரேய புத்தகத்தின் 11வது அதிகாரத்துல வேதம் மறக்காமல் பதிவு செய்து வைத்திருக்கிறது. தான் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். விசுவாச வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசிய போல சஞ்சரித்தான். கூடாரங்களிலே குடியிருந்தான். அவருடைய குணாதிசயங்கள் தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையல, ஆனால் நம்பி அவைகளை தூரத்தில் கண்டு அணைத்துக் கொண்டு பூமியிலே தங்களை பரதேசிகளும் அந்நியர்களும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். ஆபிரகாமுடைய குணாதிசயம் விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். மேன்மையான பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் மேன்மையான அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த நல்ல நாளில் ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மை புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு பகுதிகளில் தான் ஒரு சில இடங்களில் தான் உத்தமம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25வது அதிகாரத்துல 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து இந்த தாலந்தை வாங்கி உபயோகித்து மீண்டும் அந்த ராஜா வரும்போது அவர் கொடுத்ததை இரட்டிப்பாக மாற்றின மனிதர்களை பார்த்து அந்த ஆண்டவன் சொல்லுகிறார், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ உண்மை உள்ளவனாக இருந்தாய், உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்கிற உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. உத்தமம். தேவன் நம்முடைய கரங்களில் தேவன் நம்பி தந்திருக்கிற பொறுப்புகளை, ஒருவேளை நாம் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகள், அந்த குடும்பங்கள், சபை, இந்த கிறிஸ்தவ ஐக்கிய உலகம் தேவன் நம் கரத்தில் நம்பி தந்திருக்கிறதுல உத்தமம். அதுக்கேற்ற வண்ணமாக செயல்பட வேண்டும்.
நோவா தேவனை உத்தமமாக பின்பற்றினார். ஆபிரகாம் கர்த்தரை உத்தமமாக சேவித்தார். காலேப் என்கிற மனிதர் என்னாகும் புஸ்தகத்துல அந்த மனிதன் 32வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலும் சொல்லுது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனம். என்னாகும் 32:11 வாசிங்க. உத்தமமாக காலேப் பின்பற்றுகிறத வேதாகமம் சொல்லுகிறது. உத்தமமாக என்னை பின்பற்றின, உத்தமமாக ஆண்டவரே அங்க அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்னாகமம் 32வது அதிகாரத்துல தேவனே அவனை குறித்து கர்த்தர் அந்த நாளில் சாட்சி கொடுக்கிறார். உத்தமமாக என்னை பின்பற்றின கேனாசியனான எப்ரோனின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க, அந்த தேசத்தை காண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 நபர்களுக்கு மாத்திரம் அந்த பாக்கியம். யோசுவா, காலேப் இவங்க உத்தமமாக கர்த்தரை பின்பற்றினார்கள். எகிப்திலிருந்து லட்சோப லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட வேத ஆராய்ச்சியாளர்கள் 30 லட்சம் பேர் எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். ஆனால் கானான் தேசத்தை சுதந்தரித்தது 2 பேர். அந்த 2 பேர் சுதந்தரிப்பதற்கு காரணம் உத்தமமாக தேவனே சாட்சி கொடுக்கிறார், என்னை பின்பற்றினார்கள். வாசிக்கலாம். உபாகமம் 1:36 வாசிங்க. அங்கும் வேதம் இந்த காலேபை குறித்து சாட்சி கொடுக்கிறது. எப்புனாயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பார். அவர் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றி வந்தபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். ஆனால் நீங்க அதில் பிரவேசிப்பதில்லை. மோசேயை பார்த்து சொல்றார், நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்னே நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பார், அவனை திடப்படுத்து. இந்த வாக்கியத்தை மோசே கூட இழந்து போகிறார். உத்தமமாக கர்த்தரை பின்பற்றின காலேப் யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6 முதல் 9 வரை இருக்கிற அந்த சரித்திர சம்பவங்களில மீண்டுமாக மோசே எல்லாம் கடந்து போய் யோர்தானை கடந்து கானானை சுதந்தரித்ததற்கு பின்பாடு அந்த சுதந்திர பாகத்தை பங்கிட்டுக் கொள்ளுகிறார்கள். பங்கிடும் போது யோசுவாவை பார்த்து காலேப் சொல்லுகிறத பார்க்கிறோம். 6வது வசனத்துல, அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனோயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்த உபாகம புஸ்தகத்துல என்னாகும் 32ல தேவன் சாட்சி கொடுக்கிறார், நான் உத்தமமாக பின்பற்றினேன். ஐயோ, காலேப் உத்தமமாக என்னை பின்பற்றினான். இங்கே காலேபே சாட்சி கொடுக்கிறார், நான் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினேன். தேவனை உத்தமமாக பின்பற்றுகிற மனிதர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு தேவன் துணை செய்கிறார். உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி 19வது வசனத்தின்படி தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணுகிறார். உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தின் 7வது வசனத்தின்படி கேடகமாக இருக்கிறார். யாரெல்லாம் அவரை உத்தமமாக சேவிக்கிறார்களோ காலேப் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார். அவன் கால் மிதித்த தேசத்தை சுதந்தரித்து, நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், எல்லாம் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக பறக்கட்டும், உத்தமமாக வாழ்ந்துவார், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நம்மளுக்கு சொல்லுவாங்க, கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தருவதாக, அவர் பிள்ளைகளுக்கு தருவதாக வாக்களித்தார் சொல்லி எல்லாம் அடுத்த வீட்டு கல்யாண மண்டபத்தை மிதிச்சுட்டு இதை எங்களுக்கு தாருன்னு சொன்னா தருவாங்க. கல்யாண மண்டபத்தை கூட்டம் நடத்துறதுக்கு சும்மா வாடகை கொடுத்துருக்காங்க. ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே இந்த மண்டபத்தை எங்களுக்கே சொந்தமாக தாரும். அதுல இருந்து அந்த மண்டபத்தை தரவில்லை, இப்ப அது கடையில மாறிடுச்சு.
நம்ம ஆளுங்க ஒரு 3 நாள் நடக்கிறதுக்கு ஏதோ சும்மா அப்போ ஜெப கூட்டத்துக்கெல்லாம் சும்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மண்டபத்தை எங்களுக்கு சொந்தமாகத்தான் வாடகை கொடுத்தத உத்தமமாக நீ பின்பற்றிப்பார். ஆண்டவர் மண்டபம் என்ன ஏராளத்தை தர வல்லவர். இந்த காலை உத்தமமாக கர்த்தரை பின்பற்றினார். ஆண்டவர் அவன் கால் மிதித்து வந்த தேசம் கிட்டத்தட்ட 45 வருஷம் கடந்து போயிடுச்சு. அவன் வேவு பார்ப்பதற்கு போகும்போது அவனுக்கு 40 வயது. இங்க 85 வயதுல யோசுவாவுக்கு முன்பாக பங்கிடும் போது சுதந்திர வீதம் பிரிக்கும் போது நின்று கொண்டிருக்கிறார். உத்தமமாக ஒருவேளை 45 ஆண்டுகள் கடந்து போயிருச்சா, உத்தமமான தேவனை பின்பற்றுவதற்கான ஆசீர்வாதத்தை 45 ஆண்டு காலம் ஆனாலும் சரி ஆண்டவர் அவனுக்கு அதை தருகிறார், சுதந்திரித்துக் கொள்ளுகிறார். அவன் கால் மிதித்து வந்த அந்த மலை தேசத்தை கர்த்தர் சொன்னபடியே அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் சொன்னபடியே அவன் துரத்தினான். அந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. 13வது வசனத்துல சொல்லுது, அப்போது யோசுவா எப்னாயின் குமாரன் ஆகிய காலேபை ஆசீர்வதித்து ஹெப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆண்டுகள் கடந்து போகலாம், 10 ஆண்டுகள் போகலாம், 20 ஆண்டுகள். நான் கூட என் வாழ்க்கையில ஒரு 20 ஆண்டுகள் வீணாய் போயிற்றோ, வெறுமையா வீணாக ஒருவேளை உலகத்தின் பார்வையில் பொருளாதார ரீதியில் வீணாய் போயிருக்கலாம். ஆனால் தேவ பார்வையில் அது வீணல்ல. தேவன் அதை இன்வெஸ்ட்மெண்டாக முதலீடாக மாற்றி இருக்கிறார். 45 ஆண்டுகள் அவனுக்கு வீணாய் போனது போல இருந்திருக்கலாம். இல்ல, வீணாக அவன் அதை சுதந்திரித்துக் கொண்டான். யாரெல்லாம் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றுகிறார்களோ, உத்தமமாக சேவிக்கிறார்களோ, அது ஆண்டுகள் பல ஆகலாம். தேவன் சுதந்திரத்தை தருகிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். தான் கால் மிதித்த தேசத்தை எல்லாம் அவன் சுதந்திரிக்கும்படியாக தந்தார். இன்னைக்கு நாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம், நல்லது. ஆனால் தேவனை உத்தமமாக பின்பற்றுவோம், தேவனை உத்தமமாக சேவிப்போம். யோசுவாவின் புஸ்தகத்துக்கே வருவோம். யோசுவா புஸ்தகத்துல 24வது அதிகாரத்துல யோசுவாவினுடைய இறுதி கால பயணங்கள், அவனுடைய அந்திய நாட்களில அவனுடைய முதுமையில் அவன் கடந்து போகிறான். அப்போது ஜனங்களை பார்த்து 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவியுங்கள். காலேப் என்கிற மனிதன் கர்த்தருக்கு பயந்து உத்தமமாக அவரை பின்பற்றினான், சேவித்தார். 45 ஆண்டுகள் கழித்து அவன் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் சொல்லி இருக்கலாம், என்னடா இந்த ஆண்டவரை உத்தமமா பின்பற்றினான், ஒண்ணுமே இல்லை. அவனை பெற்றவர்கள் சொல்லி இருக்கலாம், எல்லாம் வனாந்தரத்துல மண் கூடாகி போயிட்டாங்க, மண் வீடாகி போயிட்டாங்க. இவன் மாத்திரம் உள்ளே வருகிறான். ஆனால் ஆசீர்வாதத்தை 45 ஆண்டு காலம் கழித்து சுதந்திரித்துக் கொள்கிறார். இங்கே இந்த வேத வசனங்கள் யோசுவா 24வது அதிகாரத்துல இந்த வசனங்கள் சொல்லுகிறது 14ல, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவியுங்கள். இந்த வீட்ல வாசிங்க. இந்த 24வது அதிகாரத்தை கிட்டத்தட்ட 14 வசனங்கள், 14 முறை இந்த 14வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் 11 வசனங்களில 14 இடங்களிலே சேவிப்பீர்கள். யாரை சேவிப்பீர்கள்? சேவிப்போம், சேவிக்க மாட்டீர்கள், சேவித்தால் சேவிக்கும்படி சேவிப்போம். 14வது வசனத்துல 2 இடத்துல சேவி, கர்த்தரை சேவியுங்கள். 15வது வசனத்துல 4 இடத்துல 15வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை அந்நிய தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, எமோரிய அஞ்ஞான தேவர்களை சேவிப்பீர்களோ, யாரை சேவிப்பீர்கள்? இன்றே தீர்மானம் செய்யுங்கள். அப்படி
சொல்லிட்டு சொல்றான், நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். கர்த்தரையே சேவிப்போம். ஜனங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார், யாரை சேவிப்பீர்கள்? இப்படி சேவி அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் இந்த 11 வசனங்களில 14 முறை சொல்லுகிறது. கர்த்தரையே சேவிப்போம். யார் கர்த்தரை உத்தமமாக சேவிக்கிறார்களோ அதை சொல்லுது. இந்த 24:15 சொல்லுது, நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். 92:15 சொல்லுது, அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார். இந்த 24:15 யோசுவா 24:15 யாரெல்லாம் கர்த்தரை உத்தமமாக நானும் என் வீட்டாரோ கர்த்தரையே சேவிப்போம் என்கிற அந்த வைராக்கியத்தோடு கூட இருக்கிற மனிதர் 92ஆம் சங்கீதத்தின் 15 வாசிங்களேன். 92ஆம் சங்கீதத்தின் 15வது வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, யோசுவாவாகட்டும் காலேபாகட்டும் அவங்க முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். நமக்கு முதிர் வயது வரைக்கும் வாழணும்னு ஆசை, அதுவும் ஒரு குறையும் இல்லாம நோய் இல்லாம வாழணும், பசுமையா இருக்கணும், புஷ்டியா இருக்கணும் ஆசை. உத்தமமாக கர்த்தரை சேவிப்போம். யோசுவா 24:15 யாரெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறார்களோ சங்கீதம் 92:15 அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நிறைய பேர் முதிர் வயதான வீட்டாருக்கு ஆகாதவர்களாக காணப்படுகிறார்கள், அல்லது ஒரு இடைஞ்சலான ஒரு பொருளாக மாற்றப்படுகிறது சமுதாயம் அல்லது உலகம். ஆனால் வசனம் சொல்கிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். இங்கே யோசுவா காலேப் அவங்க கிட்டத்தட்ட 85 வயது. இங்க யோசுவாவை குறித்து இறுதி பகுதியில் சொல்லுது, அவனுடைய வயதை குறித்து சொல்லும் என்று நினைக்கிறேன். யோசுவா எத்தனை ஆண்டு காலம் அவன் உயிரோடு கூட இருந்தான் என்பதை வேதாகமம் இந்த இறுதி அதிகாரங்களில் பதிவு செய்திருக்கும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். 110 வயது. அப்படி வனாந்தரத்தில் புறப்படும் போது அவனுக்கு 40 வயது, இங்கே 110 வயது. அப்ப எத்தனை வயசு இருந்திருக்கலாம்? 110 50 40 போச்சுனா சொல்லுங்க, 60. அவன் அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு பிற்பாடு மீண்டும் 15 வருஷம் இருக்கிறான். 85 இல்ல 15 இல்ல 25 வருஷமே இருக்கிறான். 85க்கு அப்புறம் 25 வருடங்கள் வாழ்கிறார்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல. 110 வயது வரைக்கும் வாழ்கிறார். அவன் அந்த வைராக்கியம், கர்த்தரை சேவிப்போம் என்கிற வைராக்கியம். இன்றைய நாம் தீர்மானம் செய்வோம், யாரை சேவிப்போம்? ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. கிறிஸ்தவ திருச்சபையாக கர்த்தரை விட்டு விலகுவது உங்களுக்கும் எனக்கும் தூரமாக இருப்பதாக. 19வது வசனத்தை வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னிக்கிறவர் சொல்லி பேசுகிற நல்லது. ஆனா வசனம் இங்கே சொல்லுகிறது மன்னியார், மன்னிக்க மாட்டாராம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு ஒரு மனிதனோ அல்லது ஒரு மனுஷியோ மனப்பூர்வமாக பாவம் செய்வார்களானால் அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை, தண்டனை உண்டு என்று எபிரேயர் புத்தகம் 10வது அதிகாரம் 25-26 வசனங்கள் எச்சரிக்கிறது. இங்கே நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், ஆண்டவர் உங்களை மன்னிக்க மாட்டார். 20 வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்வார், உங்களை நிர்மூலமாக்கி விடுவார். கர்த்தரை சேவிக்காமல் உலகத்தை
கொண்டிருக்கிறோம். கர்த்தரை உத்தமமாக சேவிப்போம் என்கிற தீர்மானத்துக்குள்ள நம்மை அர்ப்பணிப்போம். உடனே ஜனங்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி மீண்டுமாக சொல்லுகிறார், கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சி, நாங்களும் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் உடனே 24வது வசனத்துல சொல்றாங்க, அப்பொழுது ஜனங்கள் 23 வாசிங்க. அங்க பாருங்க, அப்பதான் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்றாங்க, அந்நிய தெய்வங்களை எல்லாம் அகற்றுறாங்க. வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு தேவனற்றவைகளை, உலகம் சார்ந்தவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய ஜீவியங்களிலிருந்து, நம்முடைய குடும்பத்திலிருந்து அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்போது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். ஆண்டவரை உத்தமமா சேவிப்போம் என்று வாக்களிக்கிறார்கள். இந்த நல்ல நாளில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உத்தமமாக சேவிக்கிற இருதயத்தை தாங்க. ஒரு யோசுவா, காலேப் என்ற தேவ மனிதர்கள் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினார்கள், உத்தமமாக சேவித்தார்கள். நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற தீர்மானம் நமக்கு தேவை. இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தின் மத்தியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகையின் அடையாளங்கள், உலகத்தின் சூழ்நிலைகள், நம்மை சார்ந்திருக்கிற சமுதாயத்தினுடைய கால சூழ்நிலைகள் விவரிக்கிறது. அரசியல் சூழ்நிலைகள், இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான சூழ்நிலைகள் அவர் வருகையை உச்சமாக தொனித்துக் கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தரை சேவியாமல் யாரை சேவிப்போம்? கர்த்தரை யாரெல்லாம் உத்தமமாக பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் துணை செய்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக பாதுகாப்பாக இருக்கிறார். உத்தமமாக நடக்கிற மனிதனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை, சுதந்திர வீரத்தை அருளுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை, நீர் வைத்திருக்கிற பூலோக நன்மைகளாகட்டும் பரலோக நன்மைகளாகட்டும், இவைகளை சுதந்திரிப்பதற்கு நாம் கர்த்தரை உத்தமமாக பின்பற்ற வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் யோபு என்கிற மனிதனும் ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றினார். ஆதியாகம புத்தகத்தில் நோவா கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினார். ஆபிரகாம் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினார். காலேப், யோசுவா என்கிற 2 நபர்களும் அவங்க ஒரு ஜோடாக இணைந்து வாழ்ந்த மனிதர்கள், சமகால மனிதர்கள். அவங்க கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினார்கள். யோபுவை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது 8வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும், அந்த மனுஷனை குறித்து வேதாகமம் தேவனே சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும். 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். தேவனே சாட்சி கொடுக்கிறார் யோபுவின் உத்தமமான வாழ்க்கை. அவனுடைய நண்பர்களாகிய எலிப்பாசார்களா இன்னொரு 3 நபர்களும் அவனுக்கு சாட்சி கொடுக்க முடியல, சாட்சி கொடுக்கல. எல்லாம் துர்சாட்சி தான். ஒரே வாக்குவாதங்களும் விவாதங்களும் அந்த அதிகாரங்களில் நடக்கும். யோபு சாட்சி, தேவன் சாட்சி கொடுக்கிறார் யோபுவை குறித்து. யோபுவின் மனைவி சாட்சி கொடுக்கிறார். வீட்டுல பொண்டாட்டிகிட்ட சாட்சி வாங்குறது ரொம்ப கஷ்டம், அப்படித்தானே? ஊரெல்லாம் சாட்சி கொடுக்கும், உலகமெல்லாம் சாட்சி கொடுக்கும். பொண்டாட்டி சாட்சி கொடுக்க முடியாது. மனசாட்சி, மனை வீடு, மனை, அந்த மனைவி
சாட்சி கொடுக்கிறார். வாசிங்க 9வது வசனத்தை வாசி. அதற்கு சாத்தான் 2:9 அப்பொழுது அவன் மனைவி யோபுவின் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். சாகரவே சாகிறீர்கள். கணவன் நல்லா தூசி. ஏன்னா 10 பிள்ளைகள் ஒரு சேர இழந்த மனிதர். யோபுனுடைய அழிவை குறித்து இதே அதிகாரத்தின் 1வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் 4 நபர்கள் வந்து சொல்லுகிறார்கள். 4 விதமான அழிவுகள் ஏற்படுகிறது. 3 அவன் வைத்திருக்கிற ஆஸ்திகள், அவன் வைத்திருக்கிற மிருக ஜீவன்கள், பொருளாதார ரீதியில ஏற்படுகிற அழிவு, சேதம். ஆனால் இன்னொரு பகுதியில 4வதாக சொல்லுகிறது அவனுடைய பிள்ளைகள் 10 பேர் ஒரே நாளில மாண்டு போகிறார்கள். நம்மளால இடிஞ்சு உடைஞ்சு விழுந்திருப்போம். அது புரண்டு தேவனை தூசிக்க ஆரம்பிச்சிருப்போம். இதெல்லாம் செஞ்சனே ஆண்டவரே வந்தது. நம்ம வாழ்க்கையிலேயே கேள்வி, ஏன் இவங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு படுக்கையில வச்சிருக்கிறார்? எவ்வளவோ பாவிகள் உலகத்துல இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஏன் இவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்க? கேள்வி. ஆனால் யோபு தன்னுடைய வாயினால் பாவம் செய்யவில்லை. வேதாகமம் அதை வார்த்தையாக 22வது வசனத்துல சொல்கிறது. 1ஆம் அதிகாரம் 22. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆனால் அவருடைய மனைவி சொல்றா, கடவுளை தூஷிச்சு ஜீவனை விடும். ஏன் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீர்? யோபுடைய உத்தமத்தை குறித்து மீண்டுமாக இதே 2வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல ஆண்டவர் சாட்சி பகிர்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் அவன் சரீரம் சார்ந்த இழப்புகள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருமிக்க இழப்பு மரணத்தை சந்திக்கிறார்கள். 2வது அதிகாரத்தில் அவன் சரீரத்துல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தீராத வியாதி, ஒரே பருக்கைகளால் ஸ்கின் ப்ராப்ளம். வாசிங்க இந்த 3வது வசனத்தை வாசிங்க 2:3ல. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று பரலோக தேவனே சர்டிபிகேட் கொடுக்கிறார். முகாதாரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். ஆண்டவரை பிசாசு ஏவறான், யோபு அழியும், அவனை உடையும், அவனை சிதையும், அவன் உம்மை தூசிப்பான் என்று கொக்கரிக்கிறான் சாத்தான். அவன் இன்னும் தன் உத்தமத்தில். ஆனால் ஆண்டவர் மீண்டும் அவனை பார்த்து யோபுவை குறித்து சொல்லுகிறார், அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான். நானும் நீங்களும் யோபுவை போல நிற்போமா? உத்தமத்தில் உறுதியா? அல்லது யோசுவா காலேப் என்கிற மனிதர்கள் உத்தமமாக கர்த்தரை பின்பற்றினார்கள். நோவா ஆபிரகாம் உத்தமமாக கர்த்தரை சேவித்தார்கள். இங்கே யோபு கர்த்தரை உத்தமமாக உறுதியாக நின்றார். தேவனுடைய வாழ்க்கைய அவன் உத்தமமாக உறுதியாக நின்றான். அவன் இந்த 42 அதிகாரம் உள்ள இந்த யோபுவின் புத்தகம், அந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பாடுகள் எல்லாம் வெறும் 7 மாதங்கள் மாத்திரம். 7 மாத உபத்திரவம், பாடு, பிரச்சனை. வாசிக்கலாம், யாக்கோபு புத்தகத்துல சொல்லுது. யாக்கோபு புதிய ஏற்பாட்டுல 312வது பக்கத்துல 1ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோபு சோதனையை சகிக்கிற மனுஷனாக இருந்தான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவார். யோபு உத்தமமாக கர்த்தரை பின்பற்றினார். ஒருவேளை 1ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு இருந்த ஆஸ்திகளுடைய மதிப்பு அவனுக்கு கிட்டத்தட்ட
ரூபாய். இப்படி யோபுடைய அவனுடைய கணக்கீட்டை எல்லாம் கணக்கிட்டா அவருடைய சொத்து ஆஸ்தி கிட்டத்தட்ட 43 கோடியில் இருந்து 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து, மிருக ஜீவன்களுடைய சொத்து. அவன் ஏராளமான ஆஸ்திக்காரன். அவனை குறித்து வேதாகமம் சொல்கிறது, அவன் அந்த பட்டணத்துல இருக்கிற அந்த தேசத்துல பெரிய மனிதனாக இருந்தான். 1வது அதிகாரத்தின் 3வது வசனத்தின் கடைசி பகுதியில் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரரில் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். அவன் வாழ்க்கையில இழப்புகள் ஏற்படுகிறது, ஆனால் அவன் உத்தமமாக கர்த்தரை பின்பற்றினான். 42வது அதிகாரத்தில் ஆண்டவர் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் பூலோக ரீதியாக அவன் பெற்ற எல்லா நன்மைகளை, இழந்து போன எல்லா நன்மைகளையும் தேவன் அவனுக்கு திரும்ப தருகிறார். உத்தமமாக பின்பற்றின ஒரு யோசுவா, காலேப் என்கிற மனிதர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சுதந்திரிக்கப்பட்ட அந்த பூமி, அந்த பரிசுத்த பூமியில், அந்த தேவனுடைய நகரத்துல பங்கை பெற்றார்கள். இந்த நல்ல நாளில் ஆண்டவரே, கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். நாங்கள் உண்மை உத்தமமாக பின்பற்றுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க, உத்தமமாக உண்மை சேவிக்கிற இருதயத்தை தாங்க. ஒரு காலம் உலகத்துக்கு பின்பாக, பாவத்துக்கு பின்பாக நாங்கள் போயிடக்கூடாது. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மகிமையான பாக்கியத்தை நாங்கள் அலட்சியப்படுத்தி அல்லல் தட்டி இழந்து போகக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் நோவாவை போல ஒரு உத்தமமாக உண்மை பின்பற்றுகிற, உத்தமமாக உண்மை சேவிக்கிற அந்த மனநிலையை எங்களுக்கு தந்தருவீராக. தீர்மானம் இன்றே தீர்மானம் செய்வோம், உத்தமமாக கர்த்தரை பின்பற்றுவோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாது என்று கண்டால் யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே, உம்மை உத்தமமாக நாங்கள் சேவிக்க எங்களுக்கு முன்பாக இருக்கிற பாவ சோதனைகள் அல்லது பொருளாதார ரீதியில ஏற்படுகிற நிர்பந்தமான சூழ்நிலைகள் அல்லது ஆண்டவரே சரீரம் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், வியாதிகள், இவைகளின் மத்தியிலும் ஆண்டவரே உத்தமமாக பின்பற்ற யோபுவை போல ஆண்டவரே அவன் வாழ்க்கையில எல்லாம் ஏற்படுகிறது, ஆனாலும் தூசிக்கல, உத்தமமாக பின்பற்றினான். அவன் சரீரத்தின் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வர கொடிய பருக்களான வேதனையில இருக்கும் போதும் ஆண்டவரே கர்த்தரை சேவித்தான். உம்மை உத்தமமாக பின்பற்றின யோபுவை போல நாங்கள் உத்தமமாக உம்மை பின்பற்ற எங்களுக்கு அருள் தார. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாய் நடக்கிறவர்கள் பத்திரமாக நடக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார், துணை செய்கிறார், பாதுகாப்பு பெறுகிறார், கேடகமாக இருக்கிறார். உத்தமமாக நடந்த காலேப் 45 ஆண்டு காலம், நீண்ட ஒரு தலைமுறை காலம் போகுது. 40 ஆண்டு காலம் ஒரு தலைமுறை. ஒரு தலைமுறை கடந்து போனாலும் ஆண்டவர் மறந்து விடுகிறவர் அல்ல. உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல், தேவனே உம்மை உத்தமமாக சேவிக்கிற நல்ல இருதயத்தை எங்களுக்கு தார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை, உத்தமமாக நடக்கிற மனிதர்களுக்கு நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே உடைய வல்லமை, உடைய ஆசீர்வாதத்தை, உடைய பாதுகாப்பு, உடைய துணையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிறார். ஒரு யோபுவை போல எங்க வாழ்க்கையில தோல்விகள் வந்தாலும், ஏமாற்றங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் அல்லது வியாதிகள் அல்லது தொடர் உபத்திரவங்கள் எங்களை தொடர்ந்து தட்டி கொண்டே இருந்தால், யோபுவை போல உத்தமமாக பின்பற்ற, உத்தமமாக சேவிக்க, உத்தமத்தில் உறுதியாக நிற்கிற அந்த மனநிலை, அந்த வைராக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருமையா.
இந்த ஒளிப்பேழையின் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு நபருக்கும் அப்படிப்பட்ட மன உறுதியை ஒரு யோபுவை போல உத்தமமாக உம்மை சேவிக்கணும்ங்கிற தீர்மானத்தை அது தந்தது. யாக்கோபு 1:12 வசனத்தின்படி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தாம் வாக்குத்தத்தத்தின்படி அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார், அதை அவன் பெற்றுக் கொள்வான்கிற அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த உலக ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, நித்திய ஆசீர்வாதங்களை, ஜீவ கிரீடத்தை, அந்த நித்திய நிலை வாழ்வை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த மண்ணிலே நாங்கள் உத்தமமாக வாழ, உத்தமமான குடும்ப வாழ்க்கை வாழ, உத்தமமான கணவனாக, உத்தமமான மனைவியாக, உத்தமமான பிள்ளைகளாக, ஒரு யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரை உத்தமமாக சேவிப்போம். அந்த தீர்மானத்துக்குள்ள குடும்பமாக சபை எழும்பட்டும். ஆண்டவர் ஒரு பெரிய மறுரூபத்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுகிறார். அன்றைய இந்த ஒளிப்பேழையின் மூலமாக பார்க்கிற குடும்பங்களில யோசுவாவை போல பக்தி வைராக்கியம் ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகட்டும் சுவாமி. எங்கள் அகில உலக திருச்சபையிலும், இந்திய திருச்சபையில, தமிழ் திருச்சபையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பக்தி வைராக்கியம் உள்ள காலேபுகள், யோசுவாக்கள் எழும்பட்டும். ஆண்டவர் இந்த ஸ்தல சபையிலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட மகிமையான மக்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தலைமுறையாக ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும் என்கிற வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கும். நாங்களும் சந்ததியாக ஆண்டவருடைய சந்ததியாக, தேவ சந்ததியாக, தேவனை சேவிக்கிற மக்களாக, எங்களோட அடுத்த கட்ட சந்ததியினர், அடுத்த தலைமுறையினர் ஆண்டவரே உம்மை சேவிக்க உத்தமமாக உம்மை பின்பற்றுகிறவர்களாக அவர்களை உருவாக்குகிற பொறுப்பை ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு முன்னே நாங்கள் அதை சரியாக நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு அருள் தார். ஏசாயா 54:அதிகாரத்தின் வசனங்கள் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்கிற அந்த வார்த்தை ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் படிப்பதாக, இதை பார்க்கிற கேட்கிற அந்த குடும்பங்களுக்குள் அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் 100% படிக்கட்டும். 22ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனத்தின்படி தலைமுறைக்கும் இது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும் என்கிற வார்த்தை 100% எங்களில ஆண்டவரை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு நபருடைய குடும்பங்களையும் பணிப்பதாக ஆசீர்வதியும் கனமகிமையாகவும் அங்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் நம் அனைவரோடும் உத்தமமாக கர்த்தரை சேவிக்கிற யாவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென்.